நாக்கால மூக்கு தருவது அது ரொம்ப அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. சார் ஒரு ஏதோ சிறைச்சாலை மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஆனால் சின்ன வயசுல எனக்கு பேரண்ட்ஸ் கிடைக்காது, எந்த பேரண்ட்ஸுமே இல்லை. நான் என்னுடைய பேரண்ட்ஸ் இல்லாமல் நான் வேற ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட போய் சின்ன வயசில் வளர்ந்தேன். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. மெட்வே ஹாஸ்பிடல் அண்ட் ஆரியா கார்டன் வீடுகள் மற்றும் சக்கரை வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் முத்துமலரி சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் இன் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்ல நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. தாமரை பூவு கான்சர்ட் அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது சார் ரீல்ஸில். ரொம்ப அந்யோன்யமாக இருக்குது. ஒரு 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 அத்தை பையன் மாமன் பையன் ஒரு கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் லவர்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த 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 க்ளோஸ் அந்நியம் ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு படத்தில். நாக்கால மூக்கு தருவது அது ரொம்ப அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. பெண்களுக்கு வந்துட்டு நாக்கு நீளம், இது டாக்டர் பாரதிராஜா சொன்னதாக தெரியல. அவங்க ரொம்ப பேசுவாங்க, அதனால் பேசி பேசி நாக்கு நீளம் ஆயிடுச்சு. சார் என்ன சார் கிட்டார்லாம் இருக்கு சார், ஒரு ஏதோ சிறைச்சாலை மாதிரி ஒரு இடம் இருக்குது. பல நகை பல காசு அதெல்லாம் போட்டு சார் பூட்டி வச்சுருக்காங்க. என் ஃபேமிலி தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு, என் பையன் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், ரெண்டாவது என் பொண்ணு கிராஜுவேட். நானும் கிராஜுவேட் படிக்கல, என் மிஸ்ஸஸும். பட் சின்ன வயசுலேயே அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வசதி இல்லை படிக்கிறதுக்கு. என் லைஃப்பில் எல்லாம் வந்துட்டு இவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ துன்பங்கள் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா என் சின்ன வயசில் எனக்கு பேரண்ட்ஸ் கிடைக்காது, என்னுடைய பேரண்ட்ஸ் இல்லாமல் நான் வேற ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட போய் சின்ன வயசில் வளர்ந்தேன். கடவுள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்மளை சோதித்து அதில் நம்ம தாங்குறோமா தாக்கு பிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் கொடுக்குறாரு. நம்ப மாட்டேங்க, இங்கே மெட்ராஸிலிருந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு நடந்தே போனேன். இந்த அளவுக்கு சாமி மேலே பக்தியாக இருந்தேன். என் வாழ்க்கையில் நடந்த சில கசப்புனால சாமியை கொஞ்சம் விட்டுட்டு விக்னேஷ் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாருமே யோசிப்போம் எந்த ஆக்டரா இருக்கும். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. இப்ப புரிஞ்சிருக்கும் யார் அவருன்னு சொல்லிட்டு. வாங்க போலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? சினிமா அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப பேஷனட்டாக இருந்தால் அதுக்கான இடம் நம்மளை தேடி வரும் அப்படின்றது தான் இன்னைக்கு அவரோட ஐ வுடன் சே என்ட்ரி, பட் ஒரு அழகாக திருப்பி ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவிற்கு ரெட் ஃப்ளவர் மூலியமாக உங்களோட விக்னேஷ் சார் வரப்போகிறாரு. தியேட்டர்ஸில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து அந்த படத்தை சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் லெவலில் இருந்தது அந்த ட்ரெய்லர். ஃபஸ்ட்டு அதுக்கே கங்க்ராச்சுலேஷன் சார். சார் யார் சரி ப்ளீஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னுடைய ஒன்லி ஒன் டாட்டர் கனிஷ்கா. ஓகே, வாட்ஸ் நேம்? கனிஷ்கா. கனிஷ்கா, ஓகே. இப்போ டாட்டர் வந்து வளர்ந்துட்டாங்க இல்லையா சார்? how is that சொல்லுங்க, பெருமையா சொல்லலாம். நீங்க proud father. இப்போ காலேஜ் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். என் பொண்ணு ரொம்ப எனக்கு பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது இல்லை? யார் அப்பானாலே பொண்ணுங்க பிடிக்காம இருக்குமா டாட்டர்ஸா? சார் இது சன், என்னுடைய ஒன்லி ஒன் சன் இளவரசர். அவர் முடிச்சிட்டாரு. இப்போ இந்த ஏதாவது காலேஜ் முடிச்சுட்டு இப்போ பிஸ்னஸ் எங்கள் பிஸ்னஸ் பார்த்துக்கிறாப்புல. அவங்க அம்மா அம்மாவோட சேர்ந்து பார்த்துட்டு இருக்காப்புல. நாட்டி பாய். நாட்டி ரெண்டு பேர்ல யார் சார் ரொம்ப நாட்டி? நாட்டின்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கா கொஞ்சம், என் பொண்ணு கொஞ்சம் இதாக இருக்கேன். பட் அவன் வந்துட்டு சைலண்டாக நாட்டி பண்ணுவான். இது கொஞ்சம் வெளியே காட்ட அவங்க பண்ணுறது வெளியே தெரியாது, சைலண்டாக பண்ணுவான். சார் மாதிரி பேசிக்கா கரெக்ட்டுங்களா சார்? சார் டிவின்னு ஒன்று எல்லார் வீட்டில் இருக்கும் சார். நான் அதாவது கிட்டத்தட்ட எல்லார் வீட்டோட ஹோம் டூரும் போட்டேன், பாதிக்கு பாதின்னு வச்சுக்கோங்களேன். எல்லார் வீட்டில் டிவி இருக்கும். ஆனால் என்னன்னா அந்த டிவி யாரும் பார்க்கறது எல்லாருமே மொபைலில் தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி டிவிக்கான ஒரு விஷயம்? நாங்கள் பார்ப்போம். நான் படம் பார்க்குறப்ப நாங்கள் நிறைய படம் பார்ப்போம். நான் நிறைய பார்ப்பேன். என்னுடைய பொழுதுபோக்கே படம் பார்க்குறது தான். டெய்லி எப்படியாச்சும் நான் சரியில்லை 2 படம் பார்த்துடுவேன். அப்படியா? ஆமாம். கடைசியாக எந்த 2 படம் பார்த்தீங்க? கடைசியில் வந்துட்டு நான் மலையாள படம் ரோந்துன்னு ஒரு படம் பார்த்தேன். ஓகே. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். இங்கிலீஷ் படம். யூ கீப் லேர்னிங் நிறைய அதுல இருந்து கத்துக்கிற விஷயம். ஓகே. அதனால டெய்லி பார்ப்பீங்க. சூப்பர் சூப்பர். நான் என்ன நினைச்சேன்னா சாரை பார்த்தேன் ஒருவேளை வீட்டிலே தாமரை பூவுக்கும் அந்த மாதிரி டான்ஸ் கின்ஸ் ஆடிட்டு இருப்பீங்களோன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லை சார். சார் அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது சார் ரீல்ஸில். எனக்கு வந்து அந்த சாங் எப்போ இவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படின்னு நானே பார்த்தேன். 2 டைம் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் வந்துட்டு எனக்கு அந்த ஹீரோனிக்கு எங்களுடைய ஆக்டிங் டைரக்ட் நல்லா வாங்கியிருப்பார். ரொம்ப அந்யோன்யமாக இருக்குது. ஒரு 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 அத்தை பையன் மாமன் பையன் ஒரு கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் லவர்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த 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 க்ளோஸ் அந்நியம் ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு படத்தில்.
பிக்சரைசிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸும் ரொம்ப நல்லா மியூசிக்கு இன்னொன்று சார் நாக்கால மூக்கு தொடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை அது இன்னும் ட்ரெண்டிங் ஆகல. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அதுவும் ட்ரெண்டிங் ஆகிடும் நினைக்கிறேன் சார். ஆமாம் ஆமாம், நாக்கால மூக்கு தருவது அது ரொம்ப அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஓகே. ஓ அப்போவே அந்த டைமா? ஓ சரி சரி சரி. நான் எந்த இடத்துக்கு போனாலும் வந்துட்டு சார் பார்த்தீங்கன்னா நான் பொண்ணுங்க பர்டிகுலர் பொண்ணுங்க வந்துட்டு அவங்க நாக்கில் மூக்கு தொடுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு நாக்கு நீளம். இது டாக்டர் பாரதிதாசன் சொல்லி தான் தெரியும் எனக்கு. அவங்க ரொம்ப பேசுவாங்க, அதனால் பேசி பேசி நாக்கு நீளம் ஆயிடுச்சு. ஆண்களுக்கு வந்து நாக்கு சின்னதாக இருக்குது. ஆமாம், அவங்க நம்ம மூக்கை தொட முடியாது, ஆனால் பெண்கள் தொட்டுருவாங்க. நிறைய பேர் அந்த எனக்கு பண்ணி காட்டிடுறாங்க நிறைய ஃபங்க்ஷன்லாம் போயிருக்கும்போது. ஓ ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சூப்பர். ஸோ சொல்லுங்கள் சார், இதெல்லாம் எங்கே வாங்குறது, யாரோட ஐடியாஸ்? எல்லாமே மிஸ்ஸஸ் உமா அவங்களுடைய ஐடியா தான் இது எல்லாமே பண்ணுறது. அவங்க ரொம்ப ஆமாம் சங்கு. ஓகே ஓகே சார். இது எதுக்கு சார் இந்த கண்ணாடி வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வாஸ்துப்படி வைப்பாங்க. நீங்கள் வந்து அப்படி போகும்போது அப்படி ஸ்டைலாக அப்படி பார்த்துட்டு அதுக்கா சார்? நான் வந்துட்டு அவங்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் வீட்டுக்கு வெளியே வரப்போ இது கரெக்டாக இதுதானே ஒரு டைம் பார்த்துட்டு போயிடுவேன். அது எனக்கு யூஸ் ஆகுது. அவங்க என்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியல, பண்றது நம்ம ரசிச்சுட்டு போயிடணும். ஓகே சூப்பர். அவங்க எது பண்ணாலும் நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். சார் டைனிங் ஏரியா வந்துட்டால் ஆஹா, டைனிங் ஏரியா முன்னாடி இந்த போட்டோ பத்தி சொல்லுங்க சார். இது நானும் என் மிஸ்ஸஸ் என் பொண்ணு கணேஷ். எப்போ எடுத்தது சார் இது? இது வந்துட்டு என் பொண்ணுடைய பர்த்டே எப்போ எடுத்தது. கரெக்ட். ஓகே ஓகே. என் பொண்ணுக்கு பர்த்டே எப்போ எடுத்தது. சார் அப்படியே இருக்கீங்க பாருங்க, தெரியுதுங்களா? அப்படியா? என்ன சார் பண்ணுவீங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு? என்ன டயட் டிப்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நமக்கு என்ன தேவைகளவாக சாப்பிடணும். அது என்ன டேஸ்ட் வந்தாலும் அப்புறம் பசிச்சு புசிக்கணும். பசிக்காமல் சாப்பிடக்கூடாது, நல்லா பசித்து சாப்பிடணும். நல்ல ஃபுட்டு அப்படி டேஸ்ட்டான ஃபுட்டு அப்படிங்கிறது சாப்பிடவே கூடாது. நல்லா பசியாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பட்னியாக இருந்துட்டு வேறு எதுவுமே சாப்பிடாமல் அதை சாப்பிடுங்க. நான் சாப்பிட வேணும் எல்லாரும் எது வேணாலும் சாப்பிடுவேன், நானும் சாப்பிடுவேன். எனக்கு வந்துட்டு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னா மதியம் சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன், இல்லை காலையில் சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். அப்புறம் அந்த ஸ்வீட் சாப்பிடுவேன். இந்த இவர் எங்கள் வீட்டில் ஒரு மெம்பர். ஓ ஓகே. ஹலோ. ஸோ எப்போ சார் குட்டிலேருந்தே உங்ககிட்ட இருக்காங்க? ஆமாம், குட்டியிலேருந்து இருக்காங்க. ஓ என்ன பேர்? டான். டான். எக்ஸ்கியூஸ் மீ டான். ஸோ யூஸ்வலாக தேல் ஆமாம் வீட்டில் நீங்கள் வர்றேன்னு சொல்லி உள்ளே அடைச்சி வச்சுருக்கோம். என்னை பார்த்தா எல்லாருமே சும்மாவே கத்துவாங்க சார், அதனால அவர் உள்ளே இருக்கிறதே நமக்கு சேஃப். சூப்பர் சார். ஃபஸ்ட்டு கிச்சன் ஏரியா உள்ள போயிடலாம் சார். சார் என்ன கிச்சன் ஏரியா வந்தாலே எப்போவுமே யூஸ்வலாக கேட்குற கேள்வி தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சமையல் நீங்கள் ட்ரை பண்ணி கற்றுக்கிட்ட ஒரு டிஷ்ஷாக இருக்கட்டும் அந்த மாதிரி. ஆக்சுவலாக வந்துட்டு நான் பேச்சுலராக இருக்கும்போது நானே சமைச்சு தான் சாப்பிடுவேன். ஆனால் பெருசாலாம் தெரியாது எனக்கு. நான் சாதம் உப்புமா, தக்காளி சாதம், பருப்பு சாதம் நான் தான் சமைச்சு எல்லாம் பண்ணுவேன். எல்லாமே இப்போ சமைக்கிறது இல்லை, இப்போ எதுவுமே தெரியாது. இப்போ டீ கூட நான் போடுறதில்லை. அது மாதிரி என் மிஸ்ஸஸ் என்னை பார்த்துக்கிறாப்புல. சொல்ல மாட்டாங்க, ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வர்றதில்லை. உண்மை, நீங்கள் வந்ததுனால வந்தேன். இல்லைன்னா இந்த சைடு வரவே மாட்டேன். டைனிங்கில் அப்படியே டைனிங் டேபிளோட போயிடுவேன். சாப்பிட்டா அப்படியே நம்ம போயிட வேண்டியதான். சாப்பிட்ற இடத்துல சினிமா பற்றி தான் சார் யோசிப்பாராம். சூப்பர். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி கிச்சன். மேம் இருந்தால் நம்ம நிறைய விஷயம் காட்டியிருக்கலாம். சார் இன்னொரு விஷயம், சின்ஸ் யுவர் டயட் ஐ வாண்ட் ஆஸ்க் திஸ். இப்போ நிறைய பேர் வந்து இந்த டயட்காக இந்த ப்ரோட்டீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்களே, ட்ரிங்க் எல்லாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறீங்களா சார், இல்லை ஜென்ரலி யூ மெயின்டைன்? நான் வந்துட்டு அது மாதிரி எதுவுமே எடுக்க மாட்டேன். பட் சாப்பாடே வந்து அளவாக நல்ல சாப்பாடு, வீட்டு சாப்பாடு, ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிடுவேன். அப்புறம் தானியங்கள் சாப்பிடுவேன். ஒயிட் ரைஸ், மில்லட்ஸ், ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன், நல்லா ஜாக்கிங் போவேன். ஆமாம், சாப்பிட்டா ரொம்ப ஹெவியெல்லாம் சாப்பிட மாட்டேன், அது அளவாக தான் சாப்பிடுவேன். பட் இந்த மாதிரி அது வந்து மட்டன், சிக்கன் நிறையா சாப்பிடுவேன். முட்டையெல்லாம் நிறையா சாப்பிடுவேன், நட்ஸ் நிறையா சாப்பிடுவேன். ஸோ சார் ஐ திங்க் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மேமோட இதுவா, பூஜை அறை எல்லாமே. ஸோ உங்களுக்கு எப்படி கடவுள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது? நான் வந்துட்டு கடவுள் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுள் நான் கடவுள்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருப்பேன். பேச்சுலராக இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கடவுள்கிட்ட பேசுவேன். கடவுளை ஒரு ஃப்ரெண்டாக யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே மெட்ராஸ்லேருந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு நடந்தே போனேன். ஆனால் நான் தனியாக போயிட்டு அந்தளவுக்கு சாமி மேலே பக்தியாக இருந்தேன். அப்புறம் சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்த சில கசப்புனால சாமியை கொஞ்சம் விட்டுட்டு, சாமி விடல, கொஞ்சம் தூரத்தில் அப்படி ரொம்ப எல்லாம் இல்லாமல் சாமி கூட வீட்டில் கும்பிடுவாங்க செய்வாங்க, நான் கும்பிட மாட்டேன், ரொம்ப இதாக இருப்பேன்.
பட் இப்போ காலப்போக்கில் எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிச்சுன்னா, உண்மையாலுமே ஒரு கடவுள் பவர் இருக்குது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. என் லைஃப்லலாம் வந்துட்டு நிறைய மிராக்கள் நடந்துருக்குது. அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு பேரண்ட்ஸ் கிடைக்காது, எந்த பேரண்ட்ஸுமே இல்லை. நான் என்னுடைய பேரண்ட்ஸ் இல்லாமல் நான் வேற ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட போய் கொஞ்சம் சின்ன வயசில் வளர்ந்தேன். அவ்வளோ ஒரு பட் அந்த கஷ்டங்கள் லைஃப் வந்து நான் வளர 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 நான் சின்ன வயசில் எதெல்லாம் ஏங்கணும் கிடைக்கலன்னு நினச்சோன்னா அது எல்லாமே எனக்கு இப்போ கிடைச்சிருக்குது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப அதை என்னை பக்குவப்படுத்தி இதெல்லாம் கிடைச்சிருக்குது. அப்படிங்கிறப்ப இப்போ நான் எதுக்குமே அதுக்கான முயற்சிகள் எதுவுமே பண்ணல, அது தானாக அமைஞ்சிருக்குது. அதுதான் என்னோட கடவுளுடைய பவர் அப்படின்ட்டு. நான் சினிமாவில் வந்துட்டு இனிமேல் சினிமாவிலலாம் நான் வரவே முடியாது, சினிமா பண்ண முடியாது, ஓகே கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அப்படியே தான் இருக்க முடியும். அப்படிங்கும்போது தானாக எனக்கு இந்த ரெட் ஃப்ளவர்னு ஒரு படம் அமைஞ்சது. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எந்த டைமில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு அந்த சக்தி அந்த பவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு இதை ஒரு பக்குவப்படுத்தி எனக்கு இந்த லைஃபெல்லாம் கொடுத்துருக்காப்புல. அந்த ஒரு பொருளை கொடுத்தோம்னா, ஒரு இதை கொடுத்தோம்னா அதை நம்ம வச்சு பிழைக்கிறதுக்கு அதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் இருக்கணும். அது வந்துட்டு கடவுளை நம்மளை சோதித்து அதில் நம்ம தாக்கு பிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் கொடுக்குறாரு. அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். நைஸ். ஸோ அந்த நம்பிக்கை வந்து எப்பவுமே உங்கள் கூட இருக்கணும் சார். கண்டிப்பாக இந்த படம் நிச்சயமாக வெற்றியை நோக்கி தான் போகும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த பூஜை ரூம் போயிட்டு அடுத்த ரூம் போகலாம் சார். சார் பேசிக்காக இது என் ஏரியா நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச அத்தனை ஐட்டமும் இங்கே இருக்குது சார். சாப்பிடுங்க என்ன வேணும் சார். பேசிக்காக நானும் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். ஒரு வாரமாக டயட் மெயின்டைன் பண்ணிட்டு என்ன சாப்பிடுறது சார். எல்லாமே டயட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை சார், அதுதான் பிரச்சனை. சரி யார் சார் இதெல்லாம் ஃபஸ்ட்டு? சரி சும்மா எடுத்துங்க. இது டயட்டு நல்லாவே சாப்பிடலாம். எஸ் சார். யார் பேசிக்காக ரொம்ப சாப்பிடுவா வீட்டில்? நான் இது மட்டும் தான் சாப்பிடுவேன். இவங்க தான் என்னுடைய பாட்டி, என்னை வளர்த்தவங்க. இவங்க தான்? ஆமாம், சில வளர்த்தவங்க. இப்போ பல விக்னேஷ் இருக்காங்க போலங்க. ஆமாம், எனக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. இது பிடிச்சிருந்துச்சு, இந்த ஃபோட்டோ அதை நல்லா வச்சுருக்கீங்க. ஓகே சூப்பர். ஸோ ஐ திங்க் தட் இஸ் யுவர் சன் அண்ட் யுவர் டாட்டர்ஸ் கிராஜுவேஷன். ஓகே சூப்பர். அது என் வெட்டிங் ஃபோட்டோ. அந்த நாளை எப்படி சார் நினைக்கிறீங்க? நினைக்க விரும்புகிறீங்களா இல்லை? கண்டிப்பாக அது மறக்க முடியாத நாள் தான். லைஃப்பில் மாற்றிருக்கா அந்த நாள்? அந்த நாளுக்கு பிறகு ஒரு லைஃப் வரும்ல, அது மாறி இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக நிறைய மாறி இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குடும்பமே ஃபேமிலியாக இல்லை. அந்த நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு இந்த ஸ்டார்டிங் பையன் பொண்ணு, ஒரு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து, ஒரு குடும்பஸ்தன் அப்படிங்கிற ஒரு அழகான மரியாதை. என் ஃபேமிலியில் தான் ஃபஸ்ட்டுன்னு ஒரு கிராஜுவேட்டு என் பையன் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. சூப்பர். ரெண்டாவது என் பொண்ணு கிராஜுவேட்டு. நானும் கிராஜுவேட் படிக்கல, என் மிஸ்ஸஸும் அவங்க படிக்கிறதுக்கு வசதியெலாம் இருந்துச்சு. பட் சின்ன வயசுலேயே அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வசதி இல்லை படிக்கிறதுக்கு. அதனால் என்னுடைய ஃபேமிலியோட இதுலேயே வந்து என் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் என் பையன் தான். ஸோ அதுதான் அந்த அழகான ஃபோட்டோ பாருங்கள், ஃபேமிலியா இல்லையா? ஆமாம். சரிங்க, பல அவார்ட்ஸ் இருக்குது போல். ஆமாம், பாதி அவார்ட்ஸ் யூஸ்வலாக அந்த ஸ்டார்ஸ் வீட்டெலாம் எடுத்து பெட்டி உள்ள வச்சுருவாங்க. அது மாதிரி ஒரு சில ஐ திங்க் எது ரொம்ப மெமரபிளான ஒரு அவார்ட் சார், மறக்க முடியாத ஒரு அவார்ட்? இதுனா எனக்கு வந்துட்டு அது ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஓகே. டாக்டர் பட்டம் அது ஒன்றும் வெளியே சொல்லவே மாட்டேன். சரி, அதை எடுத்து நான் வேண்டான்னு வச்சேன். ஒரு காலேஜில் கொடுத்தாங்க, ஜெருசலம் காலேஜில். அதை கூட என் மிஸ்ஸஸ் வச்சுட்டாங்க. எனக்கே குச்சமாக இருக்குது, எனக்கு எதுக்குடா டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நான் வந்து வாங்கவே மாட்டேன்ட்டேன். அது வந்துட்டு அப்புறம் வந்துட்டு நான் சில சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுவேன். இந்த வெள்ள நிவாரணப்போ இதெல்லாம் இந்த கொரோனா காலத்துலலாம் வந்துட்டு பண்ணேன். இதை பார்த்துட்டு அவங்க கொடுத்தாங்க. அது யார்கிட்ட சொல்கிறதில்ல, இங்கே வச்சுட்டேன். பட் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஊருக்கெலாம் சொல்லிட்டுருங்க சார். நல்ல விஷயத்தை எப்பவுமே வெளியில் எடுத்து சொல்கிறது தான் சார் ஷோப்ஸு. ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் சார். என்ன சார் கிட்டார்லாம் இருக்குது? என் பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாசிப்பாங்க. அப்படியா சார்? நீங்கள் வாசிப்பீங்களா? நான் வாசிக்க மாட்டேன். பாடுவீங்களா சார்? கேட்பேன். எங்கே சார் ஏதாவது எந்த மியூசிக் டைரக்டரோட அப்படி போட்டேன்னா அப்படியே ஒரு வைப் ஆகிடுவாங்க அப்படின்னா எந்த மியூசிக் டைரக்டர் பாட்டு? எனக்கு இளையராஜா சார். ஆல்வேஸ் ராஜா சார். சார் எல்லாருமே அப்படிதான், நானும் அப்படிதான். அதனால தான் கொஞ்சம் ராஜா சார் சாங் வந்துட்டு சோகத்திலையும் கேட்கலாம், சந்தோஷத்துலையும் கேட்கலாம். சந்தோஷம் சோகம் ரெண்டும் இருந்து ஒரு மிக்சிங்ல இருப்போம் பாரு, அந்த இமோஷனல்ல ராஜா சார் சாங் கேட்கலாம். ஆமாம். மற்ற எல்லா சாங்கும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும்போது தான் கேட்க முடியும்.
இவர் சோகத்தில் இருக்கும்போது கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு தாளாட்டுற மாதிரி இருக்குது. நம்மளை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு நம்மளை அரவணைச்சு கூட்டி போகிற மாதிரி இருக்குது. சார் உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன சார் ராஜா சார்? ஏதாவது ஒரு 2 லைன் எடுத்து விடுங்க எங்களுக்கு. மன்னன் படத்தில் வந்துட்டு அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. ஐயோ அதெல்லாம் இல்லை, அது பாரதி. சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாம். ரெடி சார், ரெடி வாங்க சார். விக்னேஷ் சார் இந்த மாதிரி ஒரு விக்னேஷ் சார் நான் உலகத்துக்கு நீ காட்டுறேன். 2 லைன் பாடுங்க சார். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உணர்வில்லையே. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வாவ் சூப்பர். திஸ் இஸ் so special to you, is it? அந்த சாங் வாவ் நைஸ். சார் இங்க புக்குங்க வேற பல புக்ஸ் இருக்கு. இது வந்துட்டு என் பொண்ணு இங்கிலீஷில் என் பொண்ணுது, தமிழ் புக்கில் என்னுடைய புக்கு. ஆமாம், நைஸ் டாடி, சூப்பர். பட் நைஸ், நல்ல பழக்கம் சார் இது. ஃப்ரம் குட்டிலேருந்தே அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா படிக்கிறேன். என்னுடைய இது நான் புக்ஸ் நிறைய படிப்பேன். புக்ஸ்னால் நைஸ், தெரிஞ்சாது தமிழ் புக்ஸ் பேப்பர் இதெல்லாம் படிப்பேன். அதே ஹேபிட் அந்த கண்டினியூ ஆகிட்டு. என் பையன் படிக்க மாட்டான் ஒரு சிலர் அப்படி. பட் இட்ஸ் நைஸ். சூப்பர் சார், சூப்பர். சார் இது என்ன சார், ஒரு ஏதோ சிறைச்சாலை மாதிரி ஒரு இடம் இருக்கு பாருங்க. சிறைச்சாலை என் பொண்ணு இதுவா, இது பால்கனி போகிறது பின்னாடி பால்கனி. ஓ அப்படியா? ஓகே ஏதோ பூட்டி வச்சிருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா பயங்கரமான ஒரு, அதாவது பல நகை பல காசு அதெல்லாம் போட்டு சார் பூட்டி வச்சிருக்கேன். பால்கனி, அந்த பால்கனி. அதுக்காக இங்கே ஒரு டோரை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃபைன், சூப்பர். சும்மா அதே பாரு கேட்டேன். என் பொண்ணு ரூம் இது. ஓ போலாமா சார்? இஸ் இட் ஓகே? அவங்களும் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்களா? நல்லா ஃபிட்டாக வச்சு வைப்பல, உடம்பை வச்சு வைப்பல. ரொம்ப உங்களை மாதிரியே போல இருக்கு பேசிக்காக அவங்க. கரெக்ட் தான், உண்மைதான். அப்படியா? ஓ ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ இது டாக்டரோட ரூம். இது வந்துட்டு இந்த ஜிம் செட்டப்பில் என் பையன் பண்ணது. பட் என் பொண்ணு யூஸ் பண்ணிக்கிறப்பல என் பையனும் ஜிம் பண்ணுவாப்பில்ல. ஜிம் வந்து ஒரு நாளைக்கு பண்ணுறவங்க இங்கே பண்ணலாம், ரெகுலராக பண்ணுறவங்க இங்கே பண்ண முடியாது. கஷ்டம். அதுக்கு வந்துட்டு மைண்டு செட் ஆகணுங்க. அது ஃபிசிக்கலாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும், நல்ல காத்தோட்டமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ண முடியும். ஒரு நாளைக்கா ஓகே பண்ணிடலாம். டெய்லியும் பண்ணுறவங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தால் தான், அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சார் ஜிம்க்கு போறாரு. சூப்பர், ஓகே டன். மெட்வே ஹாஸ்பிடல் அண்ட் ஆரியா காட்டன் வீடுகள் மற்றும் சக்கிகள் வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் முத்துமலரி சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் இன் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்ல நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.